நீதித் தலைவர்கள் நூல் அதிகாரம் 10. அபிமெலேக்கிற்கு பின் இஸ்ரவேலை விடுவிக்க தோதுவின் புதல்வன் பூவாவின் மகனான தோலா எழுந்தார். அவர் இசக்கார் குலத்தை சார்ந்தவர். அவர் எப்ராயிம் மலையில் சாமீரில் வாழ்ந்து வந்தார். அவர் இஸ்ரவேல் மக்களுக்கு 23 ஆண்டுகள் நீதி தலைவராக விளங்கினார். அவர் இறந்து சாமீரில் அடக்கம் செய்யப்பட்டார். அவருக்கு பின் கிளையாத்தை சார்ந்த யாயீர் என்பவர் எழுந்தார். அவர் இஸ்ரவேல் மக்களுக்கு 22 ஆண்டுகள் நீதி தலைவராக விளங்கினார். அவருக்கு 30 புதல்வர். அவர்கள் 30 கோவேறு கழுதைகள் மீது சவாரி செய்தனர். அவர்களுக்கு 30 நகர்கள் இருந்தன. அவற்றை அவோத் யாயீர் என்று இந்நாள் வரை அழைக்கின்றனர். அது கிளையாது நிலப்பகுதியில் உள்ளது. அவர் இறந்து காமோனில் அடக்கம் செய்யப்பட்டார். ஆண்டவரின் பார்வையில் தீயதெனப்பட்டதை இஸ்ரவேல் மக்கள் மீண்டும் செய்ய தொடங்கினர். பாகால்களுக்கும் அஸ்தரோத்துகளுக்கும் சிரியாவின் தெய்வங்களுக்கும் சீதோனின் தெய்வங்களுக்கும் மோவாபின் தெய்வங்களுக்கும் அம்மோனிய மக்களின் தெய்வங்களுக்கும் பெலிஸ்தியரின் தெய்வங்களுக்கும் ஊழியம் செய்தனர். ஆண்டவரை கைவிட்டனர். அவருக்கு ஊழியம் புரியவில்லை. இஸ்ரவேலுக்கு எதிராக ஆண்டவரின் சினம் மூண்டது. அவர் அவர்களை பெலிஸ்தியரின் கையிலும் அம்மோனியரின் கையிலும் ஒப்படைத்தார். அவர்கள் அந்த ஆண்டு இஸ்ரவேல் மக்களை ஒடுக்கி துன்புறுத்தினர். யோர்தானுக்கு அப்பால் கிளையாதில் இருந்த அம்மோனியர் நிலத்தில் வாழ்ந்த இஸ்ரவேல் மக்களை 18 ஆண்டுகள் துன்புறுத்தினர். யூதாவுடனும் பென்யமீனுடனும் எப்ராயிம் வீட்டுடனும் போரிட அம்மோனியர் யோர்தானை கடந்து வந்தனர். இஸ்ரவேலர் மிகவும் அல்லலுற்றனர். இஸ்ரவேல் மக்கள் ஆண்டவரிடம், உமக்கெதிராக பாவம் செய்தோம், ஏனெனில் நாங்கள் எங்கள் கடவுளாகிய உம்மை விட்டு விலகி பாகாலுக்கு ஊழியம் புரிந்தோம் என்று கூறி கூக்குரலிட்டனர். ஆண்டவர் இஸ்ரவேல் மக்களிடம், எகிப்தியரிடமிருந்தும் எமோரியரிடமிருந்தும் அம்மோன் மக்களிடமிருந்தும் பெலிஸ்தியரிடமிருந்தும் நான் உங்களை விடுவிக்கவில்லையா? சீதோனியரும் அமலேக்கியரும் மாகோனியரும் உங்களை நசுக்கிய பொழுது நீங்கள் என்னை நோக்கி கூக்குரலிட்டீர்கள். நான் உங்களை அவர்கள் கையிலிருந்து விடுவித்தேன். ஆனால் நீங்கள் என்னை விட்டு விலகி வேற்று தெய்வங்களை வணங்கினீர்கள். ஆகவே நான் உங்களை மீண்டும் விடுவிக்க மாட்டேன். நீங்கள் தேர்ந்தெடுத்த தெய்வங்களிடமே சென்று கூக்குரலிடுங்கள். அவர்கள் உங்கள் துன்ப வேளையில் உங்களை விடுவிக்கட்டும் என்றார். இஸ்ரவேல் மக்கள் ஆண்டவரிடம், நாங்கள் பாவம் செய்தோம், உம் பார்வையில் நல்லதெனப்பட்டதை எங்களுக்கு செய்யும், என்று எங்களை விடுவித்தருளும் என்று வேண்டினர். அவர்கள் தங்களிடையே இருந்த வேற்று தெய்வங்களை அகற்றி ஆண்டவருக்கு ஊழியம் புரிந்தனர். எனவே அவர் இஸ்ரவேல் மக்களின் துன்பம் குறித்து வருத்தமுற்றார். அம்மோனியர் ஒன்று திரண்டு கிளையாதில் பாளையம் இறங்கினர். இஸ்ரவேல் மக்கள் ஒன்று கூடி மிஸ்பாவில் பாளையம் இறங்கினர். மக்களும் கிளையாதின் தலைவர்களும் ஒவ்வொருவரும் தம் நண்பரிடம், அம்மோனியருக்கு எதிராக யார் போரிடத் தொடங்குகின்றானோ அவனே கிளையாது வாழ் மக்கள் அனைவருக்கும் தலைவனாக இருப்பான் என்றனர். அன்பு உறவுகளே, இது உங்களுக்கான நேரம். இக்காணொளியில் ஒளி வடிவில் நீதி தலைவர்கள் புத்தகம் 10ஆம் அதிகாரத்தை முழுமையாக பார்த்தும் கேட்டும் ஜெபித்தும் இருப்பீர்கள். இன்றைய இறை வார்த்தையின் அடிப்படையிலான கேள்வி: நீங்கள் தேர்ந்தெடுத்த தெய்வங்களிடமே சென்று கூக்குரலிடுங்கள், அவர்கள் உங்கள் எந்த வேளையில் உங்களை விடுவிக்கட்டும் என்றார். பதில்களை கமெண்ட்ஸில் பதிவு செய்யவும். இது போன்ற வீடியோக்களை தொடர்ந்து காண இந்த வலைத்தளத்தை சப்ஸ்கிரைப் செய்யவும். மேலும் லைக் கொடுத்து எங்களை ஊக்கப்படுத்தவும். இப்பதிவுகளை மற்றவரோடு பகிர்ந்து ஷேர் செய்து நாளும் திருவிவிலியத்தின் ஒரு அதிகாரத்தை வாசிக்கவும், கேட்கவும், பார்க்கவும் நீங்கள் உதவிடலாம் என்று மேற்பார்வையிடுகிறேன். மீண்டும் அடுத்த காணொளியில் சந்திப்போம். இந்த நாள் இனிய நாளாய் அமையட்டும். இறைவன் உங்களை ஆசீர்வதிக்கட்டும்.